Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக காமராஜபுரம் பகுதியில் வசிக்கும் தாவேக்க நிர்வாகியின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பாக்யராஜ். பாக்யராஜ், தற்பொழுது தாவேக்க நிர்வாகியின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கின்றார்கள். விசாரணை தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? கரூர் காமராஜபுரம் 3வது தெருவில் வசிக்கும் ராம்குமார் என்ற நபரின் வீடு தேடி சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரணை வந்தனர். ராம்குமார் உயிரிழந்தவர்களின் பெயர் பட்டியலிலும் காயமடைந்தவர்களின் பெயர் பட்டியலிலும் இடம்பெறவில்லை என தெரிய வந்தது. இதனால் இச்சம்பவத்துடன் அவருக்கு எந்த தொடர்பு உள்ளது என்பது குறித்து சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ராம்குமார் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற அமைப்பில் பணியாற்றி வருவதாக தகவல் கிடைத்தது. இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பு தமிழக வெற்றி கழக அரசியல் ஆலோசகர் ஆதவ் அர்ஜுனா நடத்தி வருவதாக குறிப்பிடத்தக்கது. சிபிஐ அதிகாரிகள் ராம்குமாரின் விலாசத்தை தேடி வீடு வீடாக விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது சிறிது நேரம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பரபரப்பு காணப்பட்டது. வீடு பூட்டியிருப்பதாலும் சிபிஐ அதிகாரிகள் காத்திருந்தனர். மேலும் வேலுச்சாமிபுரத்தில் வணிகர்கள் மற்றும் சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து பொதுமக்கள் சுமார் 10க்கும் மேற்பட்டோரை இன்று சுற்றுலா மாளிகையில் உள்ள சிபிஐ அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வந்தனர். அப்பொழுது காமராஜபுரம் அருகில் உள்ள நபர்கள் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் ராம்குமாரின் வீட்டினை காட்டினர். அதனைத் தொடர்ந்து ராம்குமார் தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பில் இருப்பதாகவும் ராம்குமார் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாகவும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து ராம்குமார் தற்பொழுது வீட்டில் இல்லாததால் ராம்குமாரின் அப்பா மற்றும் அம்மாவிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி இது குறித்து ராம்குமார் எங்கிருக்கார் என்று அறிந்து அவரை நேரில் அழைத்து வந்து விசாரணை நடத்துவதாகவும் கூடுதலாக தெரிவித்தனர். நன்றி பாக்யராஜ், விசாரணை தொடர்பான விவரங்களுக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.